கல்முனையில் பிரபல கல்லூரியொன்றின் பிரதி அதிபருக்கும் பிரதி வலய கல்வி பணிப்பாளருக்கும் இடையில் இன்று முற்பகல் கைகலப்பு ஏற்பட்டுள்ளது. குறித்த கல்லூரிக்கு மேற்பார்வை விஜயம் மேற்கொண்டிருந்த பிரதி வலய கல்வி பணிப்பாளருக்கும் அதிபர் அலுவலகத்தில் இருந்த பிரதி அதிபருக்கும் இடையில் கருத்து மோதல் ஏற்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் குறிப்பிடுகின்றது. இந்த கருத்து மோதல் பின்னர் கைகலப்பாக மாறியுள்ளதுடன் சம்பவத்தில் இருவரும் காயமடைந்துள்ளனர். கல்லூரியின் பிரதி அதிபர் கல்முனை அஷ்ரப் ஞாபகார்த்த வைத்தியசாலையிலும் பிரதி வலய கல்வி பணிப்பாளர் சாய்ந்தமருது வைத்தியசாலையிலும் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இந்த சம்பவம் இன்று முற்பகல் 11 மணியளவில் இடம்பெற்றுள்ளதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். இதனையடுத்து கோபமடைந்த கல்லூரி மாணவர்கள் கல்முனை பிரதி வலய கல்வி பணிப்பாளரை அங்கிருந்து வெளியேற விடாமல் பிற்பகல் 3 மணி வரை தடுத்து வைத்திருந்ததாகவும் தெரியவந்துள்ளது. கல்லூரி அதிபரும் ஆசிரியர்களும் பாடசாலை வளாகத்தில் இருந்த மாணவர்களை வெளியேறுமாறு கோரியும் மாணவர்கள் அதற்கு செவிசாய்க்காத நிலையில் நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்காக போலீசார் வரவழைக்கப்பட்டதாக செய்தியாளர் சுட்டிக்காட்டினார். போலீசார் நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்ததை அடுத்து பிரதி வலய கல்வி பணிப்பாளர் அங்கிருந்து அழைத்து சென்றார். போலீசார் நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்ததை அடுத்து பிரதி வலய கல்வி பணிப்பாளரை அங்கிருந்து அழைத்துச் சென்றனர். இந்த சம்பவம் தொடர்பில் கல்முனை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர்.